கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 92 மற்றும் 93 வசனங்கள். சங்கீதம் 119 வசனங்கள் 92 மற்றும் 93. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை இன்றைக்கு கர்த்தருடைய தாசன் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை, தைரியத்தை நமக்கு கொடுக்கின்றது. இந்த உலகத்தில் எவ்வளையோ நூல்கள் உண்டு, மதம் சார்ந்த நூல்கள் உண்டு, பிறரால் புனிதமாக கருதப்படுகின்ற நூல்களும் உண்டு. அநேக தத்துவங்களை பறைசாற்றுகின்ற, அறிவியலை பறைசாற்றுகின்ற, இன்னும் சரித்திரத்தை குறித்து பேசுகின்ற பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது. இன்னும் அதிகமாக வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு நன்றாக தெரியும், சரித்திரத்தில் முதல் அச்சடிக்கப்பட்ட புத்தகம் என்பதும், அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் என்பதும், அநேகமான நாடுகளிலே பழக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்ற புத்தகம் என்றும், அதிகமாக விற்பனையாகப்பட்ட புத்தகம் என்று இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவை எல்லாவற்றிலும் முதன்மையாக நிற்பது என்ன? நம்முடைய வேத புத்தகம். ஏன்? அதற்கான காரணம் என்ன என்றால், இவ்வளோ புத்தகங்கள் இருக்கும் பொழுது இந்த புத்தகம் அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நாம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தியாக வேண்டும். இந்த புத்தகம் பூமியிலே இருக்கவே கூடாது என்று அழிப்பதற்கு அநேக நாடுகள் கிளர்ச்சியுற்று எழுந்தது. அதுவும் நமக்கு நன்றாக தெரியும். அப்படி அழிக்க வேண்டும், இந்த புத்தகம் இருந்துவிடவே கூடாது என்று அழிக்க முற்பட்ட புத்தகங்களில் இந்த வேத புத்தகமும் முதன்மையான ஒன்றாகத்தான் இருக்கிறது. இப்படி எல்லா விதத்திலும் முதன்மையாக நின்ற இந்த புத்தகம் இன்னும் உயிரோட்டத்தோடு கூட இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், இது தத்துவமோ கதையோ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உள்ளத்தில் அல்லது மூளையில் உதித்ததான ஞானம் சம்பந்தமான புத்தகம் அல்ல. இது நம்மை வாழ வைக்கின்ற கடவுளுடைய வாயிலிருந்து, அதுவும் நம்மை உண்டாக்கின, நம்மை உருவாக்கின கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையாக இருக்கிறது. ஆகையால் தான் கடவுள் சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? இது நம்மை வாழ வைக்கின்ற புத்தகமாக கர்த்தருடைய புத்தகம் இருக்கிறது. அதை அப்படியே 100% உண்மை என்று சொல்லி தாவீது தன்னுடைய அனுபவத்தில் குறிப்பிடுகிறார். பாருங்களேன், நான் மீண்டும் அதை வாசித்து காண்பிக்கின்றேன். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் அழிந்து போகும்படி என்னுடைய துக்கமானது அவ்வளவு அதிகமாக வந்து விட்டது. என் குடும்பத்தை நினைக்கும் பொழுது, என் பிள்ளைகளை நினைக்கும் பொழுது, என் சமுதாயத்தை நினைக்கும் பொழுது, எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது, என் வியாதியை நினைக்கும் பொழுது, என் வறுமையை நினைக்கும் பொழுது, என்ன செய்கின்றது? என்னை அப்படியே நிர்மூலமாக்கி விடும்படியாய் என்னை அப்படியே அமிழ்த்தி போடுகின்றது. அந்த நேரத்தில்
உம்முடைய வேதம் எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மன மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒன்றாய் இருக்கிறது. எப்படி மனமகிழ்ச்சி வரும்? இந்த துக்கத்தில் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை, தைரியத்தை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கின்றது. தாவீது அதைத்தான் சொல்லுகிறார், உம்முடைய வேதம் மட்டும் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால், ஆறுதலாக இராதிருந்தால், என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். ஆகவே ஆண்டவரே, உமது கட்டளைகளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அவைகளால் உமது அடியானாகிய என்னை நீர் உயிர்ப்பித்திருக்கிறீராம். அழிந்து போயிருக்க வேண்டிய என்னை, நிர்மூலமாகி போயிருக்க வேண்டிய என்னை, ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னால் இதற்கு மேல் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட என்னை நீர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உயிர்ப்பித்திருக்கிறீர். இன்றைக்கு நான் உயிர்ப்பிக்கப்பட்டவனாக எல்லாவற்றையும் ஜெயித்து தாண்டி வந்து என் வாழ்க்கையிலே நான் நிலைத்து நிற்கின்றேன். அதற்கு காரணம் என்ன? உம்முடைய வார்த்தையினால் என்னை நீர் உயிர்ப்பித்தீர். ஆகவே உமது கட்டளையை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. அவைகள்தான் எனக்கு ஆறுதலாக இருந்திருக்கிறது. அவைகள்தான் எனக்கு தைரியமாக இருந்திருக்கிறது. அவைகளால் தான் இன்றைக்கு நான் என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நான் ஜெயம் பெற்றிருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கடவுள் நமக்கு ஏன் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? தாவீதை உயிர்ப்பித்த வார்த்தை மாத்திரமல்ல, தாவீதிற்கு மனமகிழ்ச்சியாயிருந்த வார்த்தை மாத்திரமல்ல, தாவீதை துக்கத்திலிருந்து காப்பாற்றின வார்த்தை மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மையும் அந்த வார்த்தை தேற்றி கொண்டிருக்கிறது, பலப்படுத்துகிறது, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளையும், நீங்கள் கேள்விப்படுகிற எந்த செய்தியை குறித்து கவலைப்படாதீர்கள். நம்முடைய நிலைமையை தாண்டி அதிசயங்களை செய்கின்றவர் நம்முடைய கர்த்தர். அந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். வார்த்தைகளை அனுப்பி அவர்களை நான் சுகமாக்கி அவருடைய ஆத்மாவை நான் அழிவுக்கு விலக்கி மீட்டு காத்துக்கொள்வேன் என்று கடவுள் சொல்லி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்குள்ளாக அனுப்பி அந்த துக்கத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து உயிர்ப்பித்து கால் ஊன்றி நிற்கும்படியாய் திரும்ப நமக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கடவுள் நமக்கு உண்டாக்கி தருகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே தாவீது சொல்லுகிற வண்ணமாய், ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளை நான் மறக்க மாட்டேன். இந்த காலை நேரத்தில் இதுவே நம்முடைய தீர்மானமாக இருக்கட்டும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே, உம்முடைய கட்டளைகளை நான் மறக்கவே மாட்டேன். ஏனென்றால் அதை நான் மறந்து விட்டால் என்னை உயிர்ப்பிப்பதற்கு ஒரு வார்த்தை இல்லாமல் போய்விடும். அதை நான் மறந்து விட்டால் என் துக்கத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஒன்று இல்லாமல் போயிருக்கும். ஆகவே உம்முடைய வார்த்தைகளை நான் மறக்க மாட்டேன், அவைகளை பற்றிக்கொள்வேன் ஆண்டவர் என்று சொல்லுவோம். நிச்சயமாய் கடவுள் நம்மையும் உயிர்ப்பிப்பார். மே காட் bless you all. Thank you very much.